இன்னைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ப்ராஜெக்ட்ல மேக்னட்டோன்ற ஒரு எக்ஸ்மேன் கேரக்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல எக்ஸ்மேன்ல யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு பயங்கரமான வில்லனா இருக்கிறது மேக்னட்டோ தான்றத மார்வலே பல தடவை ப்ரூவ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அப்படி மேக்னட்டோ என்னதான் பண்ணிருக்காரு, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ப்ராஜெக்ட்ல இவரோட கேரக்டர் என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும்ன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். மேக்னட்டோன்ற இவர் மார்வல் காமிக்ஸ்ல ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்க மியூட்டன்ட். இவர் எக்ஸ்மேன்ல ஒருத்தர் தான். மார்வல் காமிக்ஸ்ல இவர் ஒரு சில இடங்கள்ல பெரிய பெரிய சூப்பர் ஹீரோஸ்னா எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம மேக்னட்டோ யாராலையும் மறக்க முடியாத பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேக்னட்டோ ஒரு தடவை உல்வரின் கையில இருக்கிற அடமாண்டியத்தை தனியா பிரிச்சு எடுத்திருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் மேனிபுலேஷன் பவரை திறமையை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுனாலேயே இவர் உல்வரினை தொடாமலேயே உல்வரின் கையில இருக்கிற அடமாண்டியத்தை உல்வரின் கையில இருந்து தனியா பிரிச்சு எடுத்திருப்பாரு. இது கொஞ்சம் கிரீப்பியான மூமெண்ட்ஸா இருந்தாலும் உல்வரின் கையில இருக்கிற எலும்பையும் நகத்தையும் வளர்க்கறதுக்கு இது ஒரு வகையில வழிவகுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். கூடிய சீக்கிரம் எம்சியூல அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மேன் என்ற ஒரு ஃபைட் நடக்க போறதா ஏகப்பட்ட ரூமர்ஸும் பரவிட்டு தான் இருக்கு. அந்த வகையில இந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்ம லைவ் ஆக்ஷன்ல பாக்குறதுக்கான கொஞ்சம் அதிகமான சான்சஸும் இருக்கு. இது என்ன சம்பவம், இதை விட ஒரு படி மேல போய் மேக்னட்டோ மொத்த அவெஞ்சர்ஸ் டீமையுமே எதிர்த்து நின்று அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்க எல்லாரையும் டெஃபீட்டும் பண்ணிருக்காரு. மத்த வில்லன்ஸோட கம்பேர் பண்ணும்போது மேக்னட்டோ தன்னோட சக்திகளை இயற்கைக்கு ஏத்த மாதிரி தான் பயன்படுத்தி தன்னை எதிர்க்கிற எதிரிகளை எதிர்த்து சண்டை போடவும் செஞ்சிருப்பாரு. இதுவே அவருக்கு சாதகமா அமைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். அவெஞ்சர்ஸ் டீம்ல அயன்மேன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்க எல்லாரையுமே அடிச்சு வீழ்த்தவும் செஞ்சிருப்பாரு. காமிக்ல மேக்னட்டோ பண்ணதுல இது ஒரு தரமான சம்பவமா இருக்கும். இது மாதிரி மேக்னட்டோ ஒரு தடவை அப்போகலிப்ஸையுமே முழுவதுமா தோக்கடிச்சிருக்காரு. எக்ஸ்மேன் அறிமுகமானதுல இருந்து அவங்க ஏகப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை சந்திச்சிருந்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டவசமா பெருசா எதுவும் கிடைச்சதுல இருந்தா சொல்லியாகணும். ஏஜ் ஆஃப் அப்போகலிப்ஸ் எக்ஸ்மேன் கிராஸ் ஓவர் கதையில மார்வல்ல உள்ள சக்தி வாய்ந்த கேரக்டர்கள்ல ஒன்னான லெஜியன் மூலமா ஒரு புது டைம் லைனுமே உருவாகி அங்க பூமி அப்போகலிப்ஸ்ல உள்ள கொடூரமான வில்லன்ஸால சிதைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அங்க மேக்னட்டோ மட்டும் இல்லனா இந்த கதையோட முடிவு இன்னுமே மோசமா அமைஞ்சிருக்கும். மேக்னட்டோ ஒத்தால எழுந்து நின்று போராடி அப்போகலிப்ஸ் ரெண்டு துண்டா பிச்சு போட்டிருப்பாரு. அப்போகலிப்ஸ் இம்மார்டல்ன்றதுனால அவரை நிரந்தரமா அழிக்க முடியாது. ஆனா மேக்னட்டோ அப்போகலிப்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் எக்ஸ்மேன் டீம் அவங்களுக்கு கிடைச்ச நேரத்தை சரியா பயன்படுத்திட்டு தேவையில்லாம உருவான இந்த புது டைம் லைனுமே முழுவதுமா அழிச்சிருப்பாங்க. இது மார்வல் ஹிஸ்டரியிலேயே யாராலையும் மறக்க முடியாத ஒரு சண்டையா என்னைக்கும் இருக்கும். ஏன்னா மேக்னட்டோ அப்போகலிப்ஸ் எதிர்த்து அந்த மாதிரியான ஒரு சண்டையை போட்டிருப்பாரு. மேக்னட்டோ என்னதான் நம்ம நம்ப முடியாத சில பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் ஒமேகா லெவல்ன்ற ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேல அல்டிமேட்டம்ன்ற ஒரு காமிக் இன்சிடென்ட்ல இது வரைக்கும் யாராலையும் பண்ண முடியாத ஒரு சக்தி வாய்ந்த அச்சீவ்மெண்ட்டுமே பண்ணிருக்காரு. மேக்னட்டோட குழந்தைங்களோட கொடூரமான மரணத்துக்கு அப்புறம் மேக்னட்டோ உலகத்தை காப்பாத்துறதுக்கு பதிலா உலகத்தை அழிக்கிறதுல செயல்பட ஆரம்பிக்கிறாரு. இதை செய்யறதுக்காக மேக்னட்டோ தோரோட மியால்னரை தூக்கி பூமியோட துருவ பகுதியை மாத்தி அமைச்சிருவாரு. இதன் விளைவா பூமி முழுவதுமா ஏகப்பட்ட பேரழிவுகள்னால உள்ளாக்கப்பட்டு அல்டிமேட் யூனிவர்ஸ்ல வாழ்ற சூப்பர் ஹீரோஸோட மரணத்துக்கு இது வழிவகுத்துச்சு. டாக்டர் டூம் எப்படி மார்வல் காமிக்ஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளா இருக்காரோ அதே மாதிரி தான் மேக்னட்டோவுமே இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா டாக்டர் டூம் சுத்தமான கெட்டவர்னு சொல்லலாம். மேக்னட்டோ என்னதான் சரியா இருந்தாலும் காமிக்ல உள்ள வில்லன்ஸா இருக்கட்டும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வில்லனா மாறிக்கிட்டு இருக்க மார்வல்ல உள்ள கேரக்டர்ஸ்ல யாரா இருந்தாலும் டாக்டர் டூம் அளவுக்கு யாராலையும் வில்லனா இருக்க முடியாது. டாக்டர் டூம் தன்னை தவிர மத்தவங்களை ஒரு துளி அளவு கூட நம்ப மாட்டாருன்றதை நிரூபிக்கிற விதமா காமிக்ல ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல டாக்டர் டூம் அவருக்கு உண்மையான சக்திகள் இன்னும் அதிகமா கிடைக்கணும்ன்றதுக்காக தன்னோட சொந்த மகன்களையே தியாகம் பண்ணியிருக்காரு. டாக்டர் டூமோட கடந்த காலம் என்னதான் மோசமான நிகழ்வுகளை சந்திச்சிருந்தாலும் டாக்டர் டூமோட கம்பேர் பண்ணும்போது மேக்னட்டோட கடந்த காலம் ஒரு அழகான பொற்காலமா இருந்துச்சு. மியூட்டன்ஸோட மோஸ்ட் பவர்ஃபுல் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது மேக்னட்டோ தான். மேக்னட்டோ கிட்ட என்னதான் இவ்வளவு சக்திகள் இருந்தாலும் டாக்டர் டூம் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் எனிவேஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தா காமிக்ல நடந்த ஒரு சில முக்கியமான இன்சிடென்ட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.